ஸ்ரேயா நீங்க சொல்லுங்க. ஓகே ஓகே பரவாயில்ல. சரி சரி பரவாயில்ல. ஸ்ரேயா நீ ரீகலெக்ட் பண்றா. அட்லீஸ்ட்னா என்னடா? சூப்பர். அட்மோஸ்ட்னா மினிமம்னா? அதாவது இரு இரு. இப்படி சொல்றேன் 600க்கு மேல போக கூடாது அப்படின்னா என்ன சைன் யூஸ் பண்ணுவீங்க? வெரி குட். 400க்கு மேல போகலாம் அப்படின்னா? சூப்பர் செல்லம். அட்மோஸ்ட் அட்லீஸ்ட் மேக்ஸிமம் பார்த்துட்டோம். மே நாட் எக்ஸீட் அப்படின்னா கூட லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கணும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா. மே நாட், அட்மோஸ்ட், இதுல ஒன்றும் வேற எதுவும் பெருசா யோசிக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லடா. இந்த ஃப்ரேமிங் ஆஃப் எல்பிபியில் ரொம்ப பயங்கரமா யோசிச்சு பயங்கரமா மண்டையை கொடிச்சு போட்டிருக்கிறதுலாம் உண்மை இல்லை. சம்ம மேக்ஸிமைசேஷனா மினிமைசேஷனா, எதை நான் x1 x2 எடுக்கணும், எந்த பார்ட் அட்லீஸ்ட் எந்த பார்ட் அட்மோஸ்ட், இல்லை எந்த பார்ட்டு மேக்ஸிமம் எந்த பார்ட் மினிமம், அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டா போதும், அவ்வளோதான். பெருசா ரொம்ப கஷ்டப்பட்டு மண்டையை உடைச்சின்னு அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. ஓகே. ஆமா கிளாஸ் 5:15 அப்படி முடிஞ்சிடும். 5க்குலாம் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. ஆ ஓகேடா. இப்போ வந்து அதுக்கப்புறம் கடைசியா நீங்க பாத்துக்கோங்க கண்ணா. இங்க பாருங்கடா, இதுல ஒரே ஒரு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். x1 வந்து கிரேட்டர் than 5 ஈக்குவல் டு 5னா x2 வந்து லெஸ் than ஆர் ஈக்குவல் டு இப்படி போடலாம். நம்ம ரெண்டு வேரியபிள் இருக்கு செல்லம். ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. எம்சிக்யூல கேட்பான். ரெண்டு வேரியபிள் இருக்கு. x1 கிரேட்டர் than ஈக்குவல் டு 5னா அத மைனஸ் x2 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு -5 சொல்லலாம். புரியுதா? இது இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும்டா, ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா எம்சிக்யூல. என்னெல்லாம் சம் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு? ஓகே. Illustration 9. Marketing manager wishes to allocate his annual advertising budget. 20,000 பட்ஜெட் வெஹிக்கல் ஏ வெஹிக்கல் இல்ல அலோகேட் பண்ணிருக்காங்க. ஆனுவல் அட்வர்டைசிங் பட்ஜெட். ஒவ்வொரு யூனிட் காஸ்ட் ஆஃப் அ மெசேஜ் இன் மீடியா ஏ வந்து 1000. ஓகேவா? ஏ வந்து 1000 and that of B வந்து 1500. மீடியா ஏ வந்து மந்த்லி மேகசின்ரா and not more than one insertion is desired in one issue. மீடியா வந்து மந்த்லி மேகசின், not more than one insertion is desired in one issue. At least 5 messages should appear in media. At least நான் என்னடா பண்ணுவேன்? தீப்தி வெரி குட் வெரி குட். மினிமமா 5 மெசேஜ். வெரி குட்ரா. மினிமம் இல்ல நீங்க ரெண்டு பேருமே எப்பவுமே கரெக்டா தான் சொல்வீங்க. கரெக்டா சொல்லலன்னா அப்ப ஏதோ நீங்க நார்மலா இல்லைன்னு அர்த்தம், வேற எதுவும் இல்ல. அட்லீஸ்ட் 5 messages should appear in media B. மினிமம் 5 messages should appear in media B. அப்போ எக்ஸ்பெக்டட் எஃபெக்டிவ் ஆடியன்ஸ், அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா 40,000 ஏக்கும் 55,000 எக்ஸ்பெக்டட் எஃபெக்டிவ் ஆடியன்ஸ் அப்படின்ற வேர்டு வந்தாலே ஞாபகம் வச்சுக்கோங்க செல்லமா. மேக்ஸிமைஸ்டு. எஃபெக்டிவ் ஆடியன்ஸ்னாலே மேக்ஸிமைஸ் தான். சில வார்த்தைகள் இது இதுலலாம் வந்து காம்ப்ளிகேட்லாம் பண்ண மாட்டாங்கடா. எல்பிபி ப்ராப்ளம் ஃப்ரேமிங்லலாம் காம்ப்ளிகேஷன்லாம் இருக்காது. கொஞ்சம் சிம்ப்ளெக்ஸ்ல தான் பண்ணுவான். சிம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு இது வரைக்கும் வரல, இந்த வாட்டி வரக்கூடாதுன்னு ஸ்ட்ராங்கா நான் பிலீவ் பண்ணிக்கிறேன். இன்னொன்னு நான் கவர் பண்ணியும் யோசிக்கல, ஏன்னா ரொம்ப அது ரொம்ப டைம் டேக்கிங், அதனால நான் எடுக்கல அதை. பார்க்கலாம், நான் எப்படின்னு பார்த்துட்டு சொல்றேன். அட்லீஸ்ட் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அது கொடுக்க பார்க்குறேன். ஆனா உங்க சம்ல இருக்கிறது உங்க ஆனா உங்க உங்க நம்ம புக்ல இருக்கிறது ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு. ஆனா அந்த மாதிரி ஒரு சம் வந்தாலே ஒரு 20-25 நிமிஷம் ஆயிடும் போல இருக்கு. பாக்குறேன் நான் எப்படின்னு பாத்து. ஆமா, சாய்ஸ்ல எப்படியாவது விட்டுட்டு பாருங்க. ஆமா 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 கரெக்ட். ஆமா, ஓவர் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கும்டா. ஓவர் பேப்பர் உங்களுக்கு ஸ்கோரிங் பேப்பர் தான் அந்த மாதிரி. மேக்ஸ் பேப்பர் மாதிரிடா, மேக்ஸ் பேப்பர் மாதிரி ஓவர். ஓகேவா? ஸோ மேக்ஸிமைசேஷன் இது செல்லம். சி இப்போ கன்ஸ்ட்ரெயின்ட்னு ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னா பார்க்கலாம்டா.
அவன் என்ன சொல்றான்னா, ஆனுவல் அட்வர்டைசிங் பட்ஜெட் அவனுக்கு 20,000 ரூபாய் தான் இருக்கு. தீப்தி கையில 10,000 ரூபாய் தான் இருக்கும். அதுக்குள்ள தான் செலவு பண்ணோம். அதுக்குள்ள தான் பண்ணோம்னா என்ன? லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. அப்ப வந்து என்ன அர்த்தம்? அவன் வந்து யூனிட் காஸ்ட், அதாவது ஒரு x1 1000 x1 plus 1500 x2 is less than or equal to 20,000. அவன் இன்னொன்னு என்ன சொல்றான் பாருங்களேன். ஆனுவல்லா தானே இது நடந்துக்கிற. மீடியா ஏ இஸ் மந்த்லி மேகசின்ரா. அப்போ 12 மாசம்னா 12 மேகசினா, and not more than one insertion is desired in one issue. Okay, அதாவது not more than one insertion is desired in one. அதாவது அது 12 மாசம்னா அதுக்கு மேல கிடையாது. கன்ஸ்டன்ட்னா எதுவுமே ஆட் பண்ண முடியாது. ஈவன் ஒன் எக்ஸ்ட்ரா இஷ்யூ கூட பண்ண முடியாதுன்றாங்க. ஒரு ஒரு என்னமா? ஐயோ, என்னதுடா அது? எனக்கு என்னன்னு தெரியலையே. எனக்கு ஒண்ணுமே தெரியலையேடா. நான் இப்ப பேக் டு அந்த ஓல்டு இதுக்கே போயிட்டேன்டா, ஹெட்செட்கே போயிட்டேன் செல்லம். பாருங்களேன், முடிஞ்ச வரைக்கும் பாக்குறேன். இப்ப எப்படி இருக்கு? நான் ஒண்ணுமே மாத்தவே இல்லையே. ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப எப்படிடா இருக்கு? இப்போ அப்படிதான் இருக்கா? நான் கண்டினியூ பண்றேன்டா. என்னன்னு பாக்குறேன், எனக்கு என்னன்னு தெரியல. இல்ல இப்ப அந்த ஓல்டு ஹெட்செட் யூஸ் பண்ணல, அது ஓரமா வச்சுட்டேன் நானு. அதான் ஓல்டுனா ஃப்ரைடே அன்னைக்கு யூஸ் பண்ணல, அது யூஸ் பண்ணல. ஆமா, இப்போ அந்த பழைய. இல்ல வெனஸ்டே எல்லாம் எப்படி கேட்டுது இந்த? அப்படியா? இதே இத்- இதே இயர்போன் தான் போட்டுக்கிறாரு. தெரியலையே எனக்கு. சரி பார்க்கலாம் நம்ம. நான் ரெக்கார்டிங் ஓகே, ரெக்கார்டிங்ல பாக்குறேன். எனக்கு என்ன ஐடென்டிஃபை பண்றேன். இப்போ வந்து அட்லீஸ்ட் மீடியா ஏ வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு இதுதான்டா, ஒரு இஷ்யூ தான். இஷ்யூ அவங்களால இன்க்ரீஸ் பண்ண முடியாதுன்ட்டாங்க. அப்போ கன்ஸ்ட்ரெயின்ட் என்னன்னா 12 தான். ஸோ x1 இஸ் லெஸ் than or equal to 12. அட்லீஸ்ட் 5 மெசேஜஸ் ஷுட் அப்பியர் இன் மீடியா பி. அப்படின்னா என்ன அர்த்தம்? x1 5 மெசேஜஸ் ஷுட் அப்பியர் இன் மீடியா பி. மீடியா பில வந்து constraint on annual number of insertions in media b வந்து x2 மீடியா பி. மீடியா பின்றது வந்து x2. செல்லம்மா, இது வந்து 5 messages should appear in media bன்றது வந்து x2 is greater than or equal to 5. இங்க x2 மாத்திக்கோங்கடா. x2 is greater than or equal to 5. ஆமா, அட்லீஸ்ட் புக்ல தப்பா இருக்காமா. x2 is greater than or equal to 5. அப்புறம் கடைசியா x1, x2 greater than or equal to 0. நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட். அது ஆஸ் யூஷுவல் அப்படியே நீங்க இது பண்ண வேண்டியதான். ஓகேவா? இது ஒண்ணு. இந்த சம் நல்லா பாத்துக்கோங்க கணா. இது வந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இது இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். முன்னாடி ஒரு சம் பார்த்தோம்ல, நான் அவர்கிட்ட இது கொடுத்து அதுக்கு கரெக்டா எனக்கு இது போட்டு அனுப்பிச்சு விட்டுருங்க, டெஸ்ட் அனுப்பிச்சு விட்டுருங்க. ஆ நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் 10 படிங்களேன் ஸ்ரேயா.
ம். அதாவது எல்பிபி ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எல்பிபி ப்ராப்ளம் என்ன? 1 யூனிட் ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஏக்கு ஒரு யூனிட்டுக்கு அவங்க வந்து ருபீஸ் 7ம் ஒரு யூனிட் ஆஃப் சாரி ஒரு ப்ராடக்ட் ஏ கான்ட்ரிபியூட் 7ம் அப்புறம் ஒரு யூனிட் ஆஃப் ப்ராடக்ட் பி கான்ட்ரிபியூட்ஸ் 5. கான்ட்ரிபியூட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா குடுக்கறது, ஈல்டு, அவுட்கம் குடுக்கறதுன்னு அர்த்தம். அவுட்கம் குடுக்கறதுன்னா என்ன அர்த்தம்? லாபம் குடுக்கறது. கான்ட்ரிபியூஷன் சொல்லுவோம்ல, கான்ட்ரிபியூட்ஸ், கான்ட்ரிபியூஷன், ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ப்ராஃபிட். எவ்வளவு குடுக்கறது? ப்ராடக்ட் ஏ 7 ரூபாய் கொடுக்குறான், ப்ராடக்ட் பி 5 ரூபாய் கொடுக்குறான். சரியா? அப்ப லாபம்னாலே நம்ம என்ன பண்ணோம்? மேக்ஸிமைஸ். ஓகேவா? 7x1. So x1 வந்து denotes product A, x2 denotes product B. So what is your next objective function? Maximize z is equal to 7x1 plus 5x2. என்னெல்லாம் constraints டா? ப்ராடக்ட் ஏக்கு பாருங்களேன், ப்ராடக்ட் ஏக்கு என்ன தேவையான ரசகுல்லாக்கு என்னெல்லாம் தேவை? ஐயோ எனக்கு ரசகுல்லா தெரியாது. லட்டுக்கு என்னெல்லாம் தேவை? கடலை மாவு 3 கிலோ, தீப்தி ஸ்ரேயா 2 பேரோட லேபர் வேணும். இல்ல சாரி, தீப்தியோட 2 ஹவர் லேபர் வேணும். அப்படி சொல்லாமா? கரெக்டா? அடுத்தது தெரிஞ்ச ஸ்வீட் சொல்லண்டா தீப்தி உனக்கு. ரசகுல்லா, சி குலாப் ஜாமுன், கேசரி கேசரி. 1 கிலோ ஆஃப் ரவை தீப்தி மட்டும் நிக்கணும். தீப்தியோட 1 மணி நேரம் வேணும். கரெக்டா? அப்படி ஞாபகம் வச்சுக்கூட சொல்லுமா. அப்பனா என்ன அர்த்தம்? இது ரெண்டுத்துக்கும் அவன் என்ன கன்ஸ்ட்ரெயின் சொல்றான் பாரு. ரவை வந்து ஒரு ரெண்டுமே ரவையா வச்சுக்கலாமா? இது ரவை உப்புமா, இது ரவா கேசரி. ரெண்டுமே இந்த ரவாவை பொறுத்த வரைக்கும் 48 கிலோ தான் இருக்குடா. ஓகே. அதுக்கு எவ்வளோ அலாட் பண்ணுவோம்? அதே மாதிரி உன்னோட ஹவர் 40 ஹவர் தான் இருக்கு. தீப்தியோட ஹவர் 40 ஹவர் தான் ஃப்ரீ. அதை வச்சு யூட்டிலைஸ் பண்ணணும். அப்பனா உனக்கு வந்து கன்ஸ்டன்ட் தான். கரெக்ட். சொல்லமா இதுதான் வந்து உனக்கு மேக்ஸிமம் இவ்வளவுதான்டா. அப்பனா என்ன சைன்டா யூஸ் பண்ணுவ? ஆன்சர் பார்க்க கூடாது. வெரி குட், அவ்வளவுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அட்மோஸ்ட். வெரி குட் ராச்சலம். மேக்ஸிமம்னா இதுக்கு மேல முடியாதுடா. இதுக்கு மேல முடியவே முடியாதுன்னு சொல்லுவாங்களே, நான் கிவ் அப் பண்ணிட்டேன் அப்பனா நான் அதுக்கு மேல போவே முடியாது அந்த மாதிரி. ஓகேவா? கரெக்ட். நீங்க அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 48 அதாவது லெஸ் தேன் ஈக்குவல் டு 48. 3x1 plus 4 1x2 இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 48. அதே மாதிரி 2x1 plus 1x2 less than or equal to 40. x1 x2 greater than or equal to 0. ஓகேவா? இப்போ இந்த dual of the above problem அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. dual of above problem என்ன தெரியுமா? கன்ஸ்டன்ட்டை வச்சு ஃப்ரேம் பண்றது. எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. அதாவது மேக்ஸிமைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட் வச்சு ஒண்ணு, மினிமைசேஷன் ஆஃப் காஸ்ட் வச்சு ஒண்ணு. மேக்ஸிமைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட் வச்சு பண்ணும்போது இது பிரதானமா வரும். மினிமைசேஷன் ஆஃப் காஸ்ட் வச்சு பண்ணும்போது இது பிரதானமா வரும். புரியுதா கண்ணா? அதாவது இது அப்படியே உல்டாடா. எப்படின்னா 48 x1 48 x1 plus 40 x2 அப்படி வந்துட்டு 3 x1 plus 2x2 அது ப்ராடக்ட் ஏவோட மொத்த ஈல்டு வந்து 7 rupees மேக்ஸிமம் கன்ஸ்ட்ரெயின்ட். இதோட மேக்ஸிமம் வந்து 5 ரூபாய் வரணும். ஸோ சாரி மினிமம் 7 ரூபாய், இது மினிமம் 5 ரூபாய். லாபம்னால 7க்கு மேல போகலாம். கரெக்டா? 7ன்றது ப்ராபப்ளி அவங்க பிரேக் ஈவனா கூட வச்சிருக்கலாம் இல்லையா? 7 ரூபான்றது கான்ட்ரிபியூட்ஸ், 7 ரூபான்றது மினிமமா சொல்றான். ப்ராஃபிட்னு வரும்போது மேல கூட போகலாம் இல்லையா? ஸோ 7, இது 5க்கு மேல போகலாம். ஸோ அப்போ y1, y2 greater than or equal to subject to the constraints போட்டு இது எழுதிட்டு இந்த பாட்டை எழுதிட்டு இந்த பாட்டை எழுதிட்டு y1, y2 greater than or equal to 0. y1 y2ன்றது ஏன் இவன் கொடுத்துருக்காங்கன்னா a1 b1 நீங்க எடுத்துக்கலாம், m1 n1 எடுத்துக்கலாம். டூவல் வேரியபிள்ஸ் இதுக்கு பேரு. ஒரே சம்மே ரெண்டு விதமா பேசுறதுடா. மேக்ஸிமைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட்டா பேசுறது, மினிமைசேஷன் ஆஃப் காஸ்டா பேசுறது. புரியுதா?
ஹலோ, ஹலோ. தீப்தி, ஸ்ரேயா, கே கேக்குறது இல்லடா. கேக்குறதாடா? ஓகே. இல்லடா, எனக்கு அமைதியாயிடுச்சு. ஒண்ணுமே கேட்கலடா. அப்படியா? இந்த மேடம் என்ன எங்க போனாங்க? ஸ்ரேயா மேடம். ஓகே, ஓகே. இல்லடா, எனக்கு கேட்கவே இல்லடா ஒண்ணுமே. அதனாலதான் வேற ஒண்ணும் இல்ல. இங்க நல்ல நாளே எனக்கு இது இப்ப வேற இந்த ஹெட்செட் ஒரே மாறினதுனால அப்படியா என்னன்னே எனக்கு புரியல ஆக்சுவலா. எக்ஸாக்ட். சரி பார்க்கலாம். ஒண்ணு பண்றேன். இல்ல பேசுறேன். இல்லடா, நான் இது சர்ச் பண்ணிட்டு இருக்கேன்டா. அந்த சம் ஒரு நிமிஷம்டா. அது ஆ ஆ ஒரு நிமிஷம்டா. கண்ணம்மா, இப்ப இல்லஸ்ட்ரேஷன் 12 நீங்களே கோ த்ரூ பண்ணிட்டு புரியுறதா பாருங்களேன் கண்ணா. இல்லஸ்ட்ரேஷன் 12 ஆ கோ த்ரூ பண்ணி பாருங்க. மெயினா எல்பிபி ப்ராப்ளம் ஃப்ரேம் ஒர்க் பண்ணும்போது நீங்க என்னெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா. இந்த இந்த வார்த்தைகள்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. என்னெல்லாம்னா நோட் பண்ணிக்கோங்க. சின்ன நோட்ல குட்டி போட்டுக்கோங்க. செக் லிஸ்ட்னு போட்டுக்கோங்க. ஃபார் எல்பிபி நம்பர் 1 மேக்ஸிமைசேஷன்ற வேர்டு, மினிமைசேஷன்ற வேர்டு. இந்த வேர்ட்ஸ்லாம் நல்லா ஞாபகம் அண்டர்லைன் பண்ணி படிக்கணும். மேக்ஸிமைசேஷன், மினிமைசேஷன், ப்ராஃபிட்டபிலிட்டி, லிமிட்டட், எழுதிக்கிட்டீங்களா? லிமிட்டட், அட்மோஸ்ட், அட்மோஸ்ட், may not exceed, may not exceed,
கன்ஸ்ட்ரெயின்ட்னாலே என்ன அர்த்தம்டா? அதுக்கு மேல டச்சே ஆகாது. லிமிட்டிங் ஃபேக்டர் கரெக்ட். அட்மோஸ்ட் அட்லீஸ்ட் எழுதிட்டீங்களா? அவைலபிலிட்டி இஸ் லிமிட்டட். இந்த வார்த்தைகள் தான்டா மெயினா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் தான். அவ்வளவுதான். இப்ப இல்லஸ்ட்ரேஷன் 12 கோ த்ரூ பண்ணிக்கோங்க. எழுதிட்டீங்கன்னா 12ஓட ஆன்சர் புரியுறதா பாருங்க. எது இதுனா எங்க டவுட் வருது சொல்லுங்க. எங்க 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 சேலஞ்ச் ஆகுது? எப்படி இல்லடா தப்பா வரும்னா அப்ப எங்க டவுட்னு கேக்குறான், நான் கிளாரிஃபை பண்றதுக்கு. ம்ஹும். ம்ஹும். எங்க டவுட் வருது உங்களுக்கு? ஆஹ், இந்த பாயிண்ட்லயா? எப்படி அந்த குழப்பத்தை ஓவர் கம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இப்போ 800 அந்த பாயிண்ட் சொல்றேன். லிமிட்டட் இருக்குல்ல, அவ்வளவுதான்டா, அதுக்கு மேல போவே முடியாதுடா. அப்ப லெஸ் than ஆர் ஈக்குவல். ஓகேவா? இப்ப நீங்க 300 பாருங்களேன். அவன் என்ன சொல்றான்னா லிமிட்டட்னாலே லெஸ் than ஆர் ஈக்குவல் டு தான். புரியுதா?
அதுக்கு தான் சொல்றேன் அந்த செக்லிஸ்ட் பாருங்க. அவைலபிலிட்டி லிமிட்டட் இல்ல வெறும் லிமிட்டட்னாலே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு தான். ஏன்னா அதுக்கு மேல 300 கிலோக்கு மேல இல்லைன்னு அர்த்தம் மெட்டீரியல். புரியுதா? ஆ இப்போ வேற என்ன இது பாருங்க 900 ஹவர்ஸ் அதுவும் லிமிட் தான் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. புரியுதா? இதுமா நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட்டா? இந்த நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட்டா? அது எல்லாத்துக்குமே இது மேண்டேட்டரி ரூல். x1 x2 இருக்குன்னா x1 x2 greater than equal to 0. ஓகேவா? x1 x2 x3 x4 னா அது greater than. இது பை டிஃபால்ட்டா எல்லா சமுக்குமே அதான் வரும். 4 எடுத்துக்கிறேன்னா 4 போட்டுட்டு greater than equal to 0 போடுறான். 2னா 2 எடுத்து போடணும். லிமிட்டட் வந்தாலே லிமிட்டட் அவைலபிலிட்டி லிமிட்டட் வந்தாலே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் அப்படின்னா என்ன 800க்கு மேல கிடையாது என்கிட்ட ரா மெட்டீரியல். 300க்கு மேல லேபர் ஹவர்ஸை ஸ்பெண்ட் பண்ண முடியாது. 500க்கு மேல மிஷின் ஹவர்ஸை ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். அப்போ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப கோத்ரு பண்ணுங்க இன்னும் ஒரு வாட்டி இந்த சம். இதே மாதிரி ஒரு சம் சிலபஸ் 2016ல வந்திருக்கு ஒரே ஒரு வாட்டி. தீப்தி உங்களுக்கு ஈஸியா இருக்கா? புரியுதா? இல்ல நீ இல் போட முடியாது. ரிப்ளை பண்ணுங்க செல்லம். தி ஸ்ரேயா டவுட் கிளாரிஃபை. ஓகேவா? இல்லஸ்ட்ரேஷன் 13 பாருங்க கண்ணா. வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஓகே, மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து கேஷ் ரிசோர்சஸ் ஆஃப் 200 மில்லியன். தீப்தி படிச்சுட்டு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்க்கலாம் சம்மா. என்ன சொல்றாங்க செல்லம்? ம். ஓகே. ம். ம்.
செல்லம் அட்லீஸ்ட் 5 இயர்ஸ்னா என்னடா? 5 வெரி குட். செல்லம் எல்லா எல்லா ஃபண்ட்ஸையுமே இன்வெஸ்ட் பண்ணோம் கரெக்டா? ஆல் ஃபண்ட்ஸ். கரெக்ட். அடுத்தது. சூப்பர் சூப்பர். அடுத்தது. சூப்பர். அவ்வளோ. ம். எக்ஸாக்ட்லி. இப்போ ஆஹாஹா. செல்லம் இல்ல அது வந்து இந்த 200 மில்லியனுக்கு வரணும் அப்படின்றது தான் மேக்ஸிமம். அப்பனா அப்பனா லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 200 மில்லியன். செல்லம் உங்க புக்ல வந்து ஒன்னுன்னு கொடுத்துருக்காங்க, அது மாத்திக்கோங்க. இதோ சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ஸ் கிரேட்டர் than ஈக்குவல் டு 1 அது 200 மில்லியன் மாத்தி. ம். ஆ எக்ஸாக்ட் டு 5. வெரி குட். அடுத்தது. வெரி குட். சூப்பர். அப்புறம். வெரி குட். சூப்பர் சூப்பர். அப்புறம் சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின் இது வந்து நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரெயின் வந்து x1 x2 x3 x4 x5 x6 கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஆக்சுவலா ஆக்சுவலா ஒரே நிமிஷம்டா. இல்ல இல்ல இதுல ஒண்ணே ஒன்று இருக்கு. ஆனுவல் ஈல்டுக்கு ஏதாவது கொடுத்துருக்காங்களாடா இங்க பாயிண்ட்ஸ்? அது இல்ல செல்லம்மா, ஆனுவல் ஈல்டுனா என்ன? எனக்கு இந்த 200 மில்லியன்ல இருந்து எனக்கு இவ்வளவு லாபம் வரணும்னு அர்த்தம். அதாவது 200 மில்லியன்ல இருந்து எனக்கு 9.5% லாபம் வரணும். ஆர் ஆமா, 200 மில்லியன்ல இருந்து இல்ல, இப்ப 200 மில்லியன்ல இருந்து நான் ஒரு பகுதி அலோகேட் பண்ண போறேன்ல. ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்டா. 10% நான் அலோகேட் பண்ணி பேங்க் டெபாசிட்ஸ்ல போடுறேன்னா இதுல இருந்து எனக்கு 9.5% ப்ராஃபிட் வரணும்ன்றோம். அதான் அதோட மீனிங். புரியுதா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நான் என்கிட்ட 1 கோடி வச்சிருக்கேன்டா. 1 கோடியில 10 லட்சம் ரூபாய் நான் பேங்க் டெபாசிட்ல போட்டேன்னா அதுல இருந்து வர இன்கம் வந்து எனக்கு 9.5% இருக்கணும்ன்றோம். நான் கார்பரேட் டெபாசிட்ல ஒரு 20 லட்சம் போடுறேன்னா 20 லட்சம்ல இருந்து 8.5% எனக்கு ரிட்டர்ன் பண்ணும்டா. அப்புறம் என்ன, அந்த லாபம் வருதுன்றது
தான் இந்த ஆனுவல் ஈல்டு. ஆனுவல் ப்ராஃபிட்னு சொல்ல மாட்டோம் செல்லம். ஆனுவல் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அதான் இந்த ஆனுவல் ஈல்டு. புரியுதா? இங்க மட்டும் மாத்திக்கோங்க கண்ணா. இது வந்து லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 200 மில்லியன் மாத்திக்கோங்க. இது எப்படின்னா இங்க ஒரு கன்ஸ்ட்ரெயின் படிச்சோம் தெரியுமா? இங்க படிச்சோம் இல்லடா, மேக்ஸிமம் ஆஃப் 600 மில்லியனுக்கு லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 600 மில்லியன். அதே தான் இங்க 600 மில்லியனை டிவைட் பண்ணி பிரிக்க போறோம். இங்கேயும் அதே மாதிரி தான் 200 மில்லியனை டிவைட் பண்ணி பிரிக்க போறாங்க. ஓகேவா? புரியுதா? வேற என்னடா டவுட் சம்லா? ஸ்ரேயா புரியுதா ஸ்ரேயா? ஒவ்வொரு வார்த்தையும் கரெக்டா எடுத்து அலைன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணீங்கனாலே இது பண்ணலாம். பயங்கரமா எஃபோர்ட் எடுத்து ஃபார்முலா எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்குலாம் எதுவும் இல்லடா. அண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்டும் கூட. லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் வந்து டஃப்பா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா ஆக்சுவலா ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஜஸ்ட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஃபியூ திங்ஸ். அந்த செக்லிஸ்ட் கொடுத்துருக்கல அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Illustration 14 frequent MCQ question கண்ணா. What is the slope of the objective function maximum? இது வந்து ஒரு analytical geometry 10th standardல படிச்ச அந்த ஃபார்முலா தான். ஸ்லோப் ஓட ஃபார்முலா எழுதிக்கோங்களேன் கண்ணா, சின்ன நோட்ல எழுதிக்கோங்க. ஸ்லோப் ஆஃப் த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா என்னன்னா y is equal to mx plus b where m is equal to slope. எழுதிக்கோங்க. y is equal to mx plus b where m is equal to slope. அதாவது y ஃபார்மேட்டை எடுத்துட்டு வரணும் கண்ணா. நல்லா பார்த்துக்கோங்க. z is equal to 15x plus 45y. அப்போ அதை எப்படி எழுதலாம்டா நம்ம? z is equal to 15x z minus 15x is equal to 45y ன்னு எழுதலாமா? அப்ப இப்படி எழுதலாமா? y is equal to z minus 15x divided by 45 ன்னு எழுதலாமா? கரெக்டா? அப்ப y is equal to z by 45 minus 15x by 45 ன்னு எழுதலாமா? கரெக்டா? ஒரு நிமிஷம், என்ன பண்றீங்க? y is equal to mx plus c ஃபார்மேட் எழுதிக்கோங்கடா. அந்த ஃபார்மேட்ல இதை எடுத்துன்னு வரணும் சொல்லும், அவ்வளவுதான். இப்ப பாருங்க, y is equal to mx plus c. x எது? இதான் minus 15x plus 45. cன்றது தான் இங்க z. ஓகே, கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகேவா? அப்பனா வந்து பிளஸ் z by 45. இப்போ இதை கரெக்டா m ஓட அலைன் பண்ணலாமா? So m is equal to minus 45, 15 by 45. இது minus 1 by 3. அவ்வளவுதான். அவ்வளவுதான். MCQ ஃபவுண்டேஷன்ல வரும்ல அது. இது வந்து அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரின்னு ஒன்று சொல்லுவாங்கடா 10th ஸ்டாண்டர்ட்ல, அதோடது இது. நாளைக்கு கிராஃப் நான் இந்த இதுல இப்படி டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படின்ட்டு. நீங்க கிராஃப் நோட் இருந்தா கிராஃப் நோட் எடுத்துட்டு வாங்க. கிராஃப் கொடுப்பாங்க உங்களுக்கு, சென்டர்ல கொடுத்துருவாங்க. சரியா? ஆமா, எக்ஸாம்ல.
ஒரே ஒரு வாட்டி சிலபஸ் 26ல ஒரே ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க கிராஃப். நம்ம 2020 நியூ சிலபஸ்ல இது வரைக்கும் வரல கணமா. ஓ ஓகே ஓகே பரவாயில்லடா, நோ ப்ராப்ளம். இந்த வாட்டி நல்லா படிச்சிருங்க. ஒரே ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க சிலபஸ் 2016ல. சூப்பர்ரா. ஒரே ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க கண்ணா, அதனால கிராஃப் விட வேண்டாம். கிராஃப் ஆக்சுவலா கொஞ்சம் பார்த்து செய்யணும். எப்படின்னா கிரேட்டர் தான், அது எல்லாமே கிரேட்டர் தான் ஈக்குவல் டுன்னா பிரச்சனை கிடையாது. ஒன்று ஒரு 3 கிரேட்டர் தான் ஈக்குவல் டு, 2 ரெஸ் தான் ஈக்குவல் டுனா அங்கதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா அந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துக்கணும். நான் உங்களுக்கு சொல்லி தரேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிராஃப் நோட் மட்டும் இருந்தா எடுத்துன்னு வாங்க கண்ணா.